Welcome to Ratna Fan House Sparkling New Year Sale. டிசம்பர் 31 முதல் ஜனவரி 4 வரை 5 நாட்களுக்கு மட்டுமே. Sparkling New Year Sale. ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாதர் ஸ்ட்ரீட், டி நகர். தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். சீனா அதன் அருகே உள்ள தைவான் நாட்டை சொந்தம் கொண்டாடி வருகிறது. தைவான் தனி நாடு அல்ல, அது சீனாவின் ஒரு பகுதி என்று தொடர்ந்து கூறி வருகிறது. இதனை தைவான் ஏற்க மறுக்கிறது. எங்களுக்கென்று தனி இறையாண்மை உள்ளது, நாங்கள் தனி நாடுதான் என தைவான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக இரு நாடுகளுக்கும் இடையே நீண்ட காலமாக பிரச்சனை நீடிக்கிறது. சீனாவின் எதிர்ப்பை மீறி 99,822 கோடி ரூபாய் மதிப்பில் தைவானுக்கு ஆயுதங்கள் விற்க அமெரிக்கா ஒப்பந்தம் போட்டது. இதனால் ஆத்திரமடைந்த சீனா அமெரிக்காவைச் சேர்ந்த ஆயுத தயாரிப்பு மற்றும் இராணுவ தளவாடம் சார்ந்த 20 நிறுவனங்களுக்கு தடை விதித்தது. இதேபோல தைவான் மீது சீன இராணுவ நடவடிக்கை எடுத்தால் ஜப்பானிய இராணுவம் அதில் தலையிட நேரிடும் என அந்நாட்டு பிரதமர் சனாயே தகாய்ச்சி கூறினார். சீனாவின் உள்நாட்டு விவகாரத்தில் ஜப்பான் நேரடியாக தலையிடுவதாக சீனா குற்றம் சாட்டியது. சமீப காலமாக தைவான் விவகாரத்தில் அமெரிக்கா மற்றும் ஜப்பானின் நிலைப்பாடுகள் சீனாவை கடும் கோபத்திற்கு ஆளாக்கியது. இந்த நிலையில் வெளிநாட்டு தலையீடுகளுக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் தைவானை சுற்றி கூட்டு இராணுவ பயிற்சி நடத்த சீனா திட்டமிட்டுள்ளது. ஜஸ்டிஸ் மிஷன் 2025 என்கிற பெயரில் விமானப்படை, கடற்படை மற்றும் ஏவுகணை படைகள் அனுப்பப்பட்டுள்ளதாக சீன இராணுவம் தெரிவித்துள்ளது. தைவானின் வடக்கு, தென்மேற்கு, தென்கிழக்கு மற்றும் கிழக்கு ஆசிய 4 திசைகளிலும் சீனா தனது போர்க்கப்பல்களையும் போர் விமானங்களையும் நிலைநிறுத்தியுள்ளது. சீனாவின் இந்த அறிவிப்பால் கிழக்கு ஆசிய பகுதியில் போர் பதட்டம் நிலவி வருகிறது.